என்னல ஒரே மிஷினில் மாற்றி விட்டுறாங்க. நல்லா இருக்க காய்ஸ். இதான் அந்த ப்ராடக்ட்டு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருக்குது. சரி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெட்டிடும் சரிங்களா. ஏன் வர மாட்டேங்குது? இல்லை அப்படி இருக்குது காய்ஸ். இப்போ லெவல் 2 போடும் சரிங்களா. இதையாச்சும் வெட்டுதான்னு பார்ப்போம். சரி ஓகே. அப்புறம் லெவல் 4ல் வச்சு காமிச்சான். லெவல் 4ல் கூட்டிகிட்டே வந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ லெவல் 4 என்ன லெவல் 4ல் வச்சா பழைய வீடு கட் ஆகுது. இவ்வளோ நேரம் கழிச்சு செட்டிங்ஸே இப்படி தான் படிச்சிருக்கேன். இதற்கு இந்த நாப் வந்து இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது சரிங்களா. 0ல் வச்சா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கூட்ட கூட்ட இந்த பிளேடு வந்து வெளியே வரும், சைஸும் பெருசாகும். அப்புறம் இது வந்து உள்ள ஒரு பிளேடு, அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்காண்டி அந்த பிளேடு வந்து ஊச்சா நிற்கும். அதை நம்ம கூட்ட கூட்ட இன்னும் பெருசாகும். அது 2 பிளேடு கொடுத்துருக்கான் சரிங்களா. சைஸ் கட் பண்ண பீஸை பாருங்கள். சைஸ் தெரியாமல் வெட்டியிருக்கேன். அதுமாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்குள்ளதும் ஓகே ஓரளவு வெட்டியிருக்கு. பட் இதை வெட்ட நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப டைட்டாக கட் பண்ணால் தான் கட் ஆகுது. ஓகே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் உருளைக்கிழங்கு. இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு தான் எங்கள் அம்மா அடிக்கும். அப்படி பார்ப்போமா வர மனசில். யா சக்ஸஸ். பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குல்ல. டைட்டாக பண்ணால் தான் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணுது. நான் டைட்டாக பண்ணால் உடஞ்சிட்டு போயிருக்கு. இல்லை ஸ்க்ரூ கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் ஆகுதான், இல்லைன்னு சொல்லலை காய்ஸ். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்புலேயே சொல்லலாம். ஏன்னா அந்த வெஜிடபிள் கட்டுற ரேட் வந்து 2000 ரூபா. நம்ம வாங்குறது வெறும் 700 ரூபா தான். அதான் இந்த லட்சத்தில் இருக்குது. பட் தப்பு ஏன் இல்லை காய்ஸ். அந்த வீடியோ பார்த்து அதே ப்ராடக்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தான் லிங்க்னு கேட்டேன். அந்த ஓப்பன் தான் மாற்றி அனுப்பிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த 2000 வெஜிடபிள் கட்டுற ரிவ்யூ வேணும்னா ஆமாம் வேணும்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே இந்த கட்டுற வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன் உண்மையா இல்லைன்னு பார்த்துருவோம்.